என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா அவ டெய்லியும் வராளேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷக்காக தான் நான் வந்திருக்கேன். கமெண்ட் பண்ணவங்களோட பேர் சரோஜினி, அவங்களோட பையன் பேர் மதுஷன். அவருக்கு 11th பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது 11வது பிறந்த நாள். என்னை விஷ் பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே மதுஷான். எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா வாழுங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. அம்மா இருந்தாதான் சகலமும் இருக்கும். ஓகே மதுஷான், எனக்கு ட்ரீட்லாம் கிடையாதா? பக்கத்தில் இருந்திருந்தா சாக்லேட் ஏதாவது கொடுத்துருப்பீங்க, நானும் வாங்கியிருப்பேன். பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் இல்லாதவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்புறம் இந்த பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே மதுஷான். சரோஜினி, உங்களுக்கு இப்போ ஹாப்பி தானே? மறக்காமல் விஷ் பண்ணிட்டேன். ஓகே பாய். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே பாய். வர வர கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுடி. நானுமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீ வேற நல்லா படிக்கிற பிள்ளையா, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. அதுவும் இல்லாம அக்கௌண்ட்ஸ் பீரியட் வேற வருது. மேம் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னடி பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? என்னடி, படத்துக்கு போலாமா? படத்துக்கு ஏன்டி யோசிக்கிற? என்கிட்ட காசு இல்லையடி. காசு என்கிட்ட இருக்குடி. உன்கிட்டயா? உன்கிட்ட எப்படி இருக்கும்? அதெல்லாம் என்கிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பாலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை சேர்த்து வச்ச காசு வச்சிருக்கேன். ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அதுல இருந்து நான் ரூபா கொஞ்சம் எடுத்துக்குவேன். அதனால என்கிட்ட காசு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட காசே இல்லடி. உனக்கு தான் தெரியும்ல, எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப காசுலாம் தரமாட்டாங்க. பஸ் ஃபீஸ் மட்டும்தான். அதுவே எக்ஸ்ட்ரா 50 ரூபா தான் தருவாங்க. உனக்கு தெரியாததா? இருந்தாலும் நீ ரொம்ப பாவண்டி. என்ன பண்றது, கஷ்டம் தெரிஞ்சு வளரணும்னு சொல்லுவாவ. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்றது? அதனால தாண்டி எனக்கு நிறையாவே கிடைச்சதே இல்லை தெரியுமா? ஆனா இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? புரியுது புரியுது. ரொம்ப நல்ல பிள்ளடி. என்னையும் கஷ்டப்படுத்த மாட்ற, உங்க அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்த மாட்ற. உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, இப்ப புகழ்றதை விட்டுட்டு படத்துக்கு எப்படி போறது அதை மட்டும் சொல்லு. நம்ம ஏதாவது பர்மிஷன் சொல்லி கேட்டுட்டு போகலாமா? அதெல்லாம் எதுக்குடி? ஏன்னா விட மாட்டாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போலான்னு மட்டும் சொல்லு. டிக்கெட் எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம்டி. ஆன்லைன்லயா? கிட்ட ஜிபேலாம் இருக்கா? இருக்குடி. அக்கௌண்ட்ல காசெல்லாம் ஏற்றி விடுவாங்கல்ல, அதுல இருந்து நான் ஜிபே எடுத்துக்குவேன். சூப்பர் டி. சரி, அப்ப நம்ம அப்படியே போயிடலாம். அம்மா, என்ன படத்துக்கு போறது? ஜனநாயகன் படத்துக்கே போகலாம். அப்படியா? நீ இன்னும் பார்க்கலையா? ஆமாண்டி, நான் இன்னும் பார்க்கல. நம்ம தலைவர் படம் ஒரு வாட்டியாவது போய் தியேட்டர்ல பார்க்கணும்ல. அதுவும் இல்லாம அவரோட லாஸ்ட் படம் வேற. சரிடி, நீ அங்கதானே போகணும்னு ஆசைப்பட்ட, அங்கேயே போயிடுவோம். சரிடி, கிளம்புவோமா? போலாம். அம்மா, 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 எங்க போயிருக்கோம்? சோனி, அஞ்சலி, என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் எங்க போயிருப்பாவ? ஒருவேளை ரூம்ல இருக்குமா? அம்மா, போய் பாத்துருவோம். அம்மா, என்னடி தூங்கும்போது வந்து எதுக்கடி டிஸ்டர்ப் பண்ற? என்னம்மா வீட்டில் ஒருத்தரையும் காணோம்? ஆமாண்டி, டோனி வந்திருப்பாளே. மணி 4:30 ஆகுது. சரி, எனக்கும் காலேஜ்ல வேலை முடிஞ்சிச்சேன்னு வேகமா வந்தேன். நீ என்னடானா இப்படி படுத்திருக்க? வீடெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு. இந்த பிள்ளையும் ஆளை காணா. 3:30 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டுருவாங்களாமா? இவ்வளவு நேரம் ஆகியும் வரலனா எங்கம்மா போயிருக்கா? அதை ஏன்டி கேக்குறேன்? அஞ்சலி பொண்ணு படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலாம். அதுக்கு அதனாலதான் டோனியும் படத்துக்கு போயிருக்கு. என்னம்மா சொல்ற? காலேஜ் கட் அடிச்சுட்டா போனா? என்னன்னு தெரியலடி. 4 மணி ஆனோன்னு என்ன ஆளை காணாமேன்னு போன் அடிச்சேன். காலேஜை விட்டுருச்சுமா, படம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அஞ்சலி கூட தாம்மா வந்திருக்கேன். நான் ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேம்மா அப்படின்னு சொன்னா. முன்னாடிலாம் சோனினா இப்படி இல்லைல்ல. யாரு கூடயும் வெளியே போக மாட்டா. இப்ப என்னம்மா அவ கூடலாம் படத்துக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிய? சரி விடுடி, போயிட்டு வரட்டுமே. அதுவும் தெரிஞ்ச பொண்ணு தானே, பொண்ணுக்கு பொண்ணு தோண பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வந்துருவாளுங்க. என்னம்மா ஈவினிங் ஷோவா? இல்லையே,
படத்துல தான் உட்காந்துருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருவான் தானே இப்ப சொன்னேன். அப்பா மத்தியான ஷோக்கு தான் போயிருக்கா. காலேஜை கட் அடிச்சிருக்கா. காலேஜுக்கு அனுப்புறியலே ஒழுங்கா படிக்கிறாளா இல்லையான்னு பாக்குறது இல்லையா? அதெல்லாம் எங்கடி, அவங்க அப்பாவுக்கும் நேரம் இல்ல, எனக்கும் அசந்து போகுது. நீ என்னம்மா, நீ தூங்கவே மாட்ட? இப்பெல்லாம் என்ன படுத்து படுத்து உறங்கிட்டே இருக்க? அதை ஏண்டி கேக்குற? இவ காலேஜுக்கு முன்னாடி எல்லாம் போனா ஏதோ நல்ல துணியா பார்த்து போட்டுட்டு போறேன்னு போவா. இப்பெல்லாம் ஜமிக்கி ஒர்க்கு, ஆண்ட்ராய்டா எம்ப்ராய்டு போட்ட சுடிதாரு இதெல்லாம் போடவும் கையை வச்சுதான் துவைக்கணும், நீ துவமான்னு சொல்லி என் கையெல்லாம் அந்து போகுதுடி. அதுவும் ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ் போடுறா. இப்படி இருக்கும்போது நான் என்னடி பண்ணட்டும்? 4 ட்ரெஸ் போடுறாளா? காலையில குளிச்சோடனே நைட் ட்ரெஸ்ன்னு ஒன்று மாத்திரா. அப்புறம் காலேஜுக்குன்னு ஒரு மாதிரி ஜமிக்கு போட்ட சுடிதார் எடுத்துட்டு மாட்டிட்டு வரா. சாயங்காலம் வந்தோடனே ஒரு சுடிதாரை போடுறா. நைட்டு திரும்பி அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு படுக்கிறா. எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லடி. காலையில வரா, குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திவிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தானே கிடப்பா. இப்போ என்னடானா ஒரு சுடிதாரை மாத்திரா, ஒரு நைட்டியை மாத்திரா. வீடே குமிஞ்சு கிடக்குது. என்னால ஒதுங்க வைக்கவே முடியல. அசதியில எனக்கு எம்புட்டு தூக்கம் வருது தெரியுமா? நீ இருக்கும்போது கூட இம்புட்டு வேலை பார்க்கலடி நானு. இவ காலேஜுக்கு போனாலும் போனா எவ்வளோ கொள்ள வேலை பார்க்க விடுறா. என்னம்மா நீ இதெல்லாம் என்கிட்ட நீ ஏன் முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் ஆனாலும் நான் தானே இங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யணும். அந்த அளவுக்கு உன் தங்கச்சிக்காரி உங்க அப்பனை எனக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கா. நான் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. நாளை பின்ன 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவ இவ. மாமியார்காரி வீட்டுல என்னடி வேலை பார்த்த அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்னைய தானே திட்டுவாவ. அம்மாக்காரி ஒரு வேலையும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்ல மாட்டாவ? ஆமாம்மா சொல்லுவாங்கதான். அதெல்லாம் உங்க அப்பா ஒன்னும் பண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்தா பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது நானே எல்லார்கிட்டயும் பாட்டு வாங்க முடியுமா? இப்பயும் நானே வேலை பார்க்கணும். வேலை பார்க்கலனாலும் திட்டு வாங்கணும். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நானே திட்டு வாங்கணும். எல்லாம் கொடுக்கறது எல்லாம் அவரு. நான் மாடா உழைச்சு தேஞ்சு போயிட்டேன். எனக்கு எப்பதான் ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல. உன் தங்கச்சியை இப்பெல்லாம் அடக்கவே முடியல. ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வையே சீறிக்கிட்டு வரா. ஒன்ன மாதிரிலாம் இல்ல சோனி. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது எனக்கும் ஒண்ணுமே புரியல. உங்க அப்பனை ஏதாவது கேட்க சொன்னாலும் அப்படியே அப்பனுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுக்கிறா. நீ தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை மாத்தணும். இல்ல கூடார இந்த பிள்ளை வேற சேர்ந்துருக்கு. இந்த பிள்ளைக்கும் வேலை பார்த்து என்னால முடியலப்பா. ஏமா அந்த பிள்ளையோட ட்ரெஸ்ஸை நீ தான் துவைக்கிறியா? என்ன நான் தாண்டி துவைக்கிறேன். நான் தான் அம்புட்டு வேலையும் பாக்குறேன். சோனி வந்துட்டு பாவமா அந்த பிள்ளை தான் ஹாஸ்டல்ல எல்லா வேலையும் பார்த்துச்சு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ பாருமா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸையும் நான் தான் துவைச்சு போடுறேன். எனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. நீ என்னமா இப்படி இருக்க? நீ அப்படியே நடிச்சுக்கிட்டு என்னால முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? முடியாதுன்னு சொன்னா நான் வேலை பார்த்தாதான் உங்க அப்பையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. அப்புறம் என்னத்த சொல்றது? என்னதான் நான் உளுந்து வேலை பார்த்தாலும் உங்க அப்பைய நான் ஒண்ணுமே பண்ணல, உட்காந்து தின்னு உடம்பு ஊதி போய் கிடக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கு பேச தெரியும் உன் உடம்பு எப்படியா இருக்கு அப்படின்னு. ஆனா அதெல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வராங்களே, நம்ம வீட்டுல சும்மா படுத்து தூங்குறோம். என்னத்த சொல்ல. இங்க பாருமா, வர சோனியோட போக்கே சரியில்லை. அவளோட ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை. ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னா என்னடி? ஐயோ அம்மா, அவ யார் கூட பேசுறா வைக்கிறாங்கிறதுதான். அதுவும் இந்த பிள்ளை வந்ததுல இருந்து ரொம்ப ஆடுறாடி. நீயும் கவனிச்சியா? ஆமா நான் கவனிச்சேன் தான். நானும் தான் கவனிச்சேன். முதல்ல இந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்ப சொல்லு. அதை என்னால பண்ண முடியாதுடி. உங்க அப்பங்கிட்ட அப்படி பேசுற அந்த பிள்ளை. உங்க அப்பனும் தான் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான். இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ட்ரிக் தெரிஞ்சிருக்குடி. நல்லா நேக்கா பேசுது பாத்துக்கோ. ஈன்னு இழுச்சு பேசியே வேலையை வாங்குது. அப்போதைக்கு அந்த பிள்ளைகிட்ட மூஞ்சியை காட்டினா பாவம் போல வச்சுக்குது மூஞ்சிய. என்னாலையும் அதுகிட்ட மனசை கஷ்டப்படுத்தவே முடியல. நான் என்ன தாண்டி பண்ணட்டும்? பாருமா, இப்ப தியேட்டருக்கு போவா, அப்புறம் 2 நாள் 3 நாள் டூருக்கு போவாங்க. இப்படிதான் நடக்க போகுது பாரு. அதெல்லாம் அப்பா விட மாட்டாரு. இதே மாதிரி பேசி பண்ணானா அதுதான் என்னன்னு எனக்கு புரியலடி. நீ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சோனிய அவகிட்ட இருந்து தள்ளியே வச்சுக்க. வீட்டுல எனக்கு உரிமை இல்ல, இந்த ரூம்ல எனக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி அவ பேசுறா. யாரு சோனியா? ஆமாமா, அவ அப்படிதான் பேசுனா. நானும் சரின்னு அமைதியா போயிட்டேன். நீ கொஞ்சம் அந்த பிள்ளை யார்கிட்ட பேசுது என்ன பேசுதுங்கிறத வாட்ச் பண்ணு. சரிடி. ஏன்னா நான் எப்பயாதான் வந்துட்டு போக முடியும். நீ தான் வீட்லயே இவங்க கூடவே இருக்க. சோனியை விட்டுட்டு தனியா யார்கிட்டயா பேச போச்சுன்னா என்ன பேசுது யார்கிட்ட பேசுதுன்னு கவனிச்சு எனக்கு போன் அடிச்சு சொல்லு. சரிடி. சோனி சாயங்காலம் வந்துட்டானா எனக்கு ஒரு கால் பண்ணு. எதுக்குடி? வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோனியை நம்ம தான் பாத்துக்கணும். அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே இல்ல. அந்த பிள்ளை எப்படி போனா நம்மளுக்கு கவலை இல்ல. அந்த பிள்ளையோட கேரக்டரும் எனக்கு பிடிக்கல. ஆனா நம்ம சோனி அப்படி இல்ல. நல்ல பிள்ளையா இருந்து கூட்டு சேர்க்க சரியில்லம்மா. இப்ப வேற மாதிரி போய்கிட்டு இருக்கா. அவளை நிறுத்தி கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மளோட பொறுப்பு. நம்ம தான் எதா இருந்தாலும் பண்ணணும். நீயும் பார்த்து சூதானமா நடந்துக்க. நான் நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரேன். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு யார்கிட்டயா பேசுச்சா என்ன ஏதுன்னு கவனிச்சு எனக்கு போன் அடிச்சு சொல்லு. சரிடி. நான் போயிட்டு வரேம்மா. கதவெல்லாம் தாப்பா போட்டுக்க. எங்கடி காலே முடியல. நீ போகும்போது கதவை சாத்திவிட்டு போ. சரிம்மா. இவ சொல்ற மாதிரி அஞ்சரியால தான் இந்த பிள்ளை இப்படி மாறி கிடக்குதோ என்ன ஏதுன்னு நம்ம தான் கவனிச்சு பார்க்கணும்.
அடியே இன்னைக்கு ஜாம போச்சா இல்லையா? பவன் ஐயம்பாளையம் என்னென்ன ஜாம போச்சு? அதை நான் எழுதாம விட்டுட்டேனோ? உன்னை தாண்டி ஓ இரியா, நீ வேற வந்து நொய் நொயின்னு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் சரியில்லை அது சரியில்லைன்னு என்னைய தான் திட்டுவ. பவன் ஐயம்பாளையத்துக்கு என்ன ஜாம போச்சு? ஜிஐ ஃபிட்டிங்ஸ் யூபிவிசி பைப் 2 லென்த். ஆமால, அந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு கேக்குற? சீட்டு காணா போச்சுன்னா நீங்க தானே டைரியில எழுதி வைக்க சொன்னீங்க. அப்புறம் மறந்துட்டேன்னா அதுக்கு வேற திட்டுவிய. அதனாலதான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சப்பா கடவுளே. என்ன விஷயம்? சரி வா கிளம்பு. கிளம்பவா? இப்பதானே மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். எங்க சாயங்காலம் எதுவும் வெளியே கூட்டிட்டு போயலா சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்றதுல இரு. ஹலோ, நான் மாசமா இருக்கேன், அடிக்கடி பசிக்க தான் செய்யும். சரிடி வாங்கி தரேன். இப்ப வெளியே போலாமா? போலாம் போலாம்னா எங்க போலாம்? எங்க ஏதுன்னு சொன்னா தானே வர முடியும். உங்கன்னு சொன்னாதான் மகாநதி வருவீலோ. அப்படி இல்ல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா. பெங்களூருக்கா? எதுக்குடி? உங்க அக்காவை சமாதானப்படுத்த. சபா ஆனாலும் நீ இருக்கியே. பின்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுவிய, நான்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம். நான் சொன்னா நீங்க என்ன நம்பவா போறிய? உங்க அக்காவையும் உங்க அம்மாவையும் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டியா? நடந்தது தானே சொல்றேன். என் குரலை கேட்டாலே அவங்க கட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். நீங்க தான் அட்டன் பண்ணுன்னு சொன்னீங்க. அப்புறமா நீங்க எதுவுமே பேசல. ஆமா தாயே, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவங்க என்னை இப்படிதான் நடத்துவாவ. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்க அக்கா கிட்ட நீங்களே பேசிக்கங்க. என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னைய தாண்டி உங்களை உங்க பணத்தை தான் பிடிக்கும். சரிடி, சரி வா போலாம். யோ வா வானா எங்க போறது? எங்க போறோம் எதுக்கு போறோம் சொல்லணும்ல. உனக்கு வளகா போறதுல அதுக்கு ட்ரெஸ். ஓ ட்ரெஸ் எடுக்க போகணுமா? ஆமாண்டி, வரியா இல்லையா? எனக்கு புடவையும் வேணும், அப்புறம் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வேணும். ஒரு 15,000 ரூபாய் எடுத்துட்டு வரீங்களா? 15,000 ரூபாய் எதுக்குடி? என்ன ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் தொங்குது, வேணும்னா தச்சு போட்டுக்கிட்டுமா? சரி சரி எடுத்துட்டு வரேன். போலாமா? அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. பொண்டாட்டிக்கு செலவு பண்றதுக்கு வலிக்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வரியா போலாம். நம்ம போயிட்டோன்னா இந்த குடோனை யார் பாத்துக்கிறது? அதெல்லாம் ஆள் வர சொல்லிட்டேன், நம்ம கிளம்புவோமா? சரி. உங்க போன்ல அடிக்குது என்னன்னு பாருங்க. அம்மா தான் அடிக்கிறவ. ஹலோ, சொல்லுங்கம்மா. இல்லடா தம்பி, வெளியில எங்கேயும் கிளம்பிட்டியோ? ஆமா, ஏன் என்னாச்சு? இல்லடா தம்பி, சும்மா போயிட்டு வரதா இருந்தா பரவாயில்ல. வளகாப்புக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறாத. ஏன்? இல்ல, வளகாப்புக்கு கோடியெல்லாம் போடக்கூடாது. கல்யாண புடவைக்கு என்னவோ அதை தான் கட்டணும். அவளுக்கு எதுவும் புதுசாலாம் எடுத்து கொடுக்க கூடாது. அவளுக்கு சேராதுடா, அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி மற்ற ட்ரெஸ்லாம் நீ எடுத்து கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளகாப்புக்குன்னு புடவை நம்ம ஊர் சைடு எடுக்க மாட்டோம். அதை சம்பிரதாயத்தை சொல்லலான்னு தான் போன் அடிச்சேன். அப்பா தான் சொன்னாவ, நீ வெளியே போற, இங்க குடோனை பாத்துக்க வர சொன்னியா. எதுக்காக அப்படின்னு கேட்டேன். தெரியலன்னு சொன்னாரு. ஒருவேளை பஜாருக்கு எதுவும் போறதா இருந்தா புது துணியெல்லாம் எடுத்துறாத. அம்மா நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்ல, அக்காவுக்கு மட்டும் வளகாப்புக்கு புது துணி எடுத்துட்டு போனிய? ஆமாண்டா, அவங்க ஊர் சைடு அது வழக்கம். அதனாலதான் அக்காவுக்கு வைக்கலன்னு அவங்க மாமியார் கண்டபடி பேசும். அதனால எடுத்துக்க சொன்னேன். நான் காசு கொடுத்துட்டேன். அப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க அப்பா வீட்டு சைடு தான் எடுத்து கொடுக்கணும். நீ வேணா அவங்க அப்பா கிட்ட சொல்லு, உனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லு, அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிடா, சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். கிறுக்கு பையன், எதுக்கு எடுத்தாலும் என் பிள்ளையவே இழுக்கிறான். அக்காவுக்கு பண்ணியேன்னு. அவ எம்புட்டு பெரிய கோடீஸ்வரி, அவ என்ன அனாதனாயா? அப்பா அம்மா நாங்க உசுரோட இருக்கோம். இவன் எங்கிட்ட இருந்தோ வந்தவ, இவளுக்கு சப்போர்ட் பண்றதுலயே தான் குறியா இருக்கான். இவன் என் வயிற்றுலதான் பிறந்தானான்னு தெரியல. சே, கல்யாணம் ஆனா ஆம்பளை பிள்ளைங்க மாறிடுவாங்கன்னு சொன்னாவ. என் புள்ள மாற மாட்டான்னு கம்பீரமா இருந்தேன். இப்ப இவன் கிட்ட இருந்து சொத்தை வாங்குறதுக்கு என்ன நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கு. சே, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இப்ப போலாமா வேண்டாமா? யாரு என்ன சொன்னா என்ன? உனக்கு ட்ரெஸ் நான் வாங்கி தரேன். யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது. நீ வா, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். அப்ப சரிங்க. என்னப்பா அமிர்தா மாமியார் கிட்ட என்ன சொன்னாவ? எல்லாம் நல்லா தான் பேசுச்சு அந்த அம்மா. உங்களால எவ்வளவு போட முடியுமோ போடுங்க, அதை நாங்க ஏத்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறமா மண்டபத்துல வைக்கணும்னு சொன்னுச்சு. மண்டபத்திலையா? அப்புறம் அமிர்தா பேசி கேசி சும்மாவே வீட்டுல வச்சிடலாம்னு சொல்லிடுச்சு. நீ போனப்ப மாப்பிள்ள தம்பி இருந்தாரா? இருந்தாருப்பா. அப்பா பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அந்த பொம்பளை ஒரு மாதிரி குத்துற மாதிரியே தான் பேசுச்சு. விடுப்பா, மாப்பிள்ள தம்பி நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்கும் போது இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம பொண்ணு நல்லபடியா வாழ்ந்தா சரி. அதாம்மா நானும் அமைதியா வந்துட்டேன். இன்னைக்கு வளகா போச்சுக்கலாம்னு சொல்லிருக்காவ. வர ஞாயிற்றுக்கிழமாப்பா. ஓ, யார் யாருக்கு சொல்றதுன்னு தெரியல. முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லுப்பா, ரொம்ப கூட்டம் வேண்டாம். சரிம்மா. அவங்க வீட்டு சைடு ஒரு 20 பேர் சொல்லியிருக்காவ. நம்ம வீட்டு சைடு ஒரு 20 பேர் சொல்லுவோம்.
லதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. லதா குடும்பத்தில் ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் கஸ்தூரி அம்மா வீட்டுக்கெலாம் சொல்லிடு. அப்புறம் உங்கள் பெரியப்பா வீட்டு சைடும் 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லிடு. போதும், இம்பிட்டு பேர் போனாலே வீடு நிறைஞ்சு போயிடும். அதை நானும் நினைச்சேன். மறக்காம லதா வீட்டுக்கார்ட்டையும் போன் அடிச்சு சொல்லியிருப்பா. அப்புறம் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க போறாரு. நான் அவருக்கே போன் அடிச்சிடறேன்ப்பா. சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லிடுறேன். தலையெல்லாம் எங்கம்மா வாங்குறது? அதெல்லாம் நானும் கஸ்தூரியும் பார்த்துக்குறோம்ப்பா. சமையல் செலவுலாம் இது பொண்ணு வீட்டு செலவாம். அவங்க ஊர் சைடுலாம் கறிச்சோறு போடுவாங்களா? ஆத்தாடி, நம்மளுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. அதான்ப்பா நானும் சொன்னேன். நாங்க சைவ சாப்பாடு தான் போடுவோம். அதுவும் 5 வகையான கட்டிச்சோறு அப்படிதான் போடுவோம். அந்த பொம்பளை ஒரு 7-9 சொன்னுச்சு. மாப்பிள்ளையும் ஒத்து வரல, பொண்ணும் ஒத்து வரல. அதனால 5ல நிப்பாட்டிக்கிட்டோம். என்னென்ன சாதம் சொன்னுச்சு? பிரியாணி, புளிச்சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம். ஏப்பா சக்கரை பொங்கல் வைக்கணும்ல? அதுல ஏதாவது ஒண்ணு மாத்தி வச்சுக்கலாமா? ஏன்னா வளகாப்புல சக்கரை பொங்கல் வைக்கணும். சரிம்மா, அதை ஒண்ணு வச்சிருவோம். பழையிலையும் நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டிய. வேற என்னம்மா கொடுக்கணும்? வந்தவங்களுக்குலாம் துணி பை கொடுக்கணும். பாத்திரம் ஒன்று போட்டு கொடுக்கணும். அதுல சும்மா கிண்ண மாதிரி வச்சிருவோமாமா? கிண்ணமே வச்சிடலாம்ப்பா. இந்த பாத்திரத்துல அமிர்தா பாண்டின்னு பேரையும் போட்டுரு. சரிம்மா. அப்பதான் அந்த பொம்பளை நம்ம கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்பும். அப்புறம் மறந்துட்டு நீங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்லும். பேரை பதிச்சு கொடுத்துட்டா அந்த மட்டும் எப்ப வேணாலும் பேசிக்கலாம். ஆமா. மாப்பிள்ளை பொண்ணுக்கு எதுவும் ட்ரெஸ் எதுவும் எடுத்து கொடுக்கணுமா? ஆமாப்பா. அதை கேட்காமே வந்துட்டேன். இப்போ ஒண்ணு கேட்டு போல போன் அடிச்சு காசை வேணா அனுப்பி விட்டுரு. அந்த காசுல மாப்பிள்ளையும் பொண்ணு எடுத்துக்கிட்டோம். சரிம்மா. நல்லபடியா வளகாப்பு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு பொண்ணு வந்தா சரி. அது வரைக்கும் அந்த அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா சரி. திடீர்னு ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மாப்பிள்ளை தான் நம்ம சைடு இருக்காருல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னிச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு கூப்பிடணும்னு. அதுதான் அவங்க நம்பர்லாம் நம்ம கிட்ட எதுமா? உங்க மாமாவுக்கு போன் அடிச்சிரு. அப்புறம் அவங்க அக்காவுக்கும் போன் அடிச்சிரு. வேற யாரையும் நம்மளுக்கு தெரியாது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட கேட்டு நம்பர் வாங்கி அமிர்தாவோட அப்பா பேசுறேன், ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிடு. சரிம்மா. நம்ம சொந்தக்காரங்களும் அவங்க கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்களா? அப்போ போன் நம்பர்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துரு. அட நீங்க வேற. ஃபங்க்ஷன் வரப்ப வாங்கன்னு கூப்பிடுமா அந்த பொம்பளை. சரியான கிறுக்கா இருக்கும் போல. என்னமாமா, இந்த குடும்பத்துல போய் நம்ம பிள்ளைய தள்ளி விட்டுட்டோம். சரி விடு. பழசைய பத்தி பேசுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னமே என்ன நடக்க போகுதுங்கிறது தான் பார்க்கணும். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். சரிப்பா. மீனாட்சி. என்னங்க? இல்ல, வர வர கஸ்தூரி அமிர்தா விஷயம்னா என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேப்பா. இப்ப என்ன ஒண்ணுமே கண்டுக்கிறாம இருக்கா? அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாப்பா அவகிட்ட பேசுனுச்சு. அதுல இருந்து என்னமோ அவ அமைதியா இருக்கிற மாதிரி தோணுது. எது எப்படியோ, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருந்தா சரி. வளகாப்பு எப்படி போக போகுதுன்னு தாங்க தெரியல. அதெல்லாம் நல்லபடியா போவோம். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்க.